அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொடமிளகாவும் முட்டையும் சேர்த்து ஒரு பொரியல் செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு கொடமிளகா, 2 முட்டை, ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கோங்க. இப்போ கொடமிளகாயும் வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அது கூட 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துட்டு கூடவே நம்ம பொடிசாக கட் பண்ணி வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட நம்ம கட் பண்ணி வச்ச கொடமிளகாவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு இப்போ இது கூட நல்லா வதங்கினதுக்கப்புறம் முட்டையை உடைச்சி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போ நல்லா கிண்டிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு அது கூட பெப்பர் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. சூப்பரான கொடமிளகா முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.